வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு ஒரு நகைச்சுவையை பார்த்துருப்போம். அந்த மாதிரி நான் துலா ராசிக்காரன், எல்லாரையும் சரியாக எடை போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி பேசிக்கிட்டு இருக்கார். ஆமாம், அந்த சிறுவன் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே காணொலியை போட்டு நாம் தமிழர் கட்சியை பற்றி கடுமையாக பேசியிருக்கிறார், நிறைய பேசியிருக்கிறார். கடந்து போகணும் அப்படின்றது நானும் முயற்சி செய்கிறேன். நிறைய இடங்களில் கடந்து தான் போகிறோம். ஏன்னா நம்ம கடைசியாக அவரை பற்றி பேசி 2 மாதத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன். 3 மாதம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு ஏகப்பட்ட கருத்துக்கள், நேர்காணல்கள், அவருடைய காணொலிகள் எல்லா இடத்துலையும் நாம் தமிழர் கட்சியை சாடி இருக்கிறார். நான் அவருடைய காணொலிகளை பெருசாக பார்க்கல, ஆனால் நேர்காணல்களை பார்த்தேன். போடுற ட்வீட்ஸ் வந்து காட்டி தான் தொலையுது, அதையும் தான் சிலதை பார்த்தோம். ஆனால் கடந்து தான் போனோம். ஆனால் ஏற்கனவே சொன்னேன், நாம் தமிழர் கட்சியை அடித்தால் திரும்ப அடி கடுமையாக விழும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சிறுவன் கொஞ்சமாவது அடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்வையில் தான் இந்த காணொலியும். அவர் பேசியிருக்கிற நிறைய கருத்துக்களுக்கு ஒவ்வொரு கருத்தாக சொல்லியே கூட நம்ம பதிலை சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் சொன்னது போல் சிறுவன் பாரிசாலன் அவர்கள், அவர் வந்து சிறுவன்னு சொல்கிறேன்னா அதனால் உடனே சரிடா கிழவா அப்படிங்கிறது தான் இந்த வாடா போடா. நான் எந்த இடத்துலையாவது உன்னை வாடா போடான்னு சொன்னேனாடா, அந்த மரியாதை இருக்குல்ல, அதை வந்து காப்பாற்றிக்க தெரியணும். உனக்கு தெரியாது, ஏன்னா எல்லார்கிட்டையும் நீ அப்படி தான் பேசியிருக்க. உனக்கு குருன்னு ஒருத்தரை வந்து அவரை விமர்சிச்சாருன்றதுக்காக செந்தில்நாதனை கடுமையாக பேசினேன். கடைசியில் உன்னை அந்த குரு விமர்சிச்சிட்டாருன்ன உடனே அவரை வாடா போடா பைத்தியக்காரா அப்படின்லாம் பேசினேன். அவ்வளவுதான் நீ. அதனால தான் உன்னை சிறுவன்னு சொல்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து கடுமையாக எல்லார் மேலேயும் எதிர்ப்பு, அந்த எதிர்த்து தான் அரசியல் களத்தில் நிற்கிறோம். அப்படி இருக்கும்போது கூட அவ்வளவு எளிதாக யாரையும் வாடா போடான்னு நாங்கள் பேசிட மாட்டோம். அதுதான் சிறுவனுக்கும் பக்குவப்பட்டவர்களுக்குமான வேறுபாடு. அந்த வேறுபாடை புரியாமல் இருக்கிறதுனால தான் உன்னை திரும்ப திரும்ப சிறுவன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் சிறுவா பேசுவோம் விரிவா. அதில் 2 கருத்து முதன்மையாக வைக்கிறாருங்க. அவர் விமர்சனம் வைக்கிறது வந்து, இப்போ ஆடு மாடுகள் மாநாடு நடத்தவும் அண்ணன் சீமானவர்கள் அறிவிச்சிட்டாரு. யாரை பின்னாடி வைத்து கொண்டு ஆடு மாடுக்கு மாநாடு நடத்துகிறார், எல்லாரையும் ஏமாற்றுகிறாரா சீமான், அப்படியெல்லாம் கடுமையாக பேசியிருக்கா அப்படி இந்த தம்பி. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த வானவில்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற பயன்படுத்த LGBTQ அந்த இதுக்கு எதிராக இவர் பேசுறது. அதுலேயே இவர் திரும்ப திரும்ப சொல்கிறது அந்த LGBTQல டிரான்ஸ்ஜெண்டரை ஏற்கிறாரு, மற்றதை தான் ஏற்கலை அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறது. அப்போது அந்த கருத்தை ஆதரிக்கிறவங்க வந்து கட்சியிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்களை வைக்கிறாரு. இது 2 தான் முதன்மை கருத்துக்கள். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதன்மையாக 2வது சொன்னதே எடுத்துக்கிறேனே. அது வந்து வெண்ணிலா அவர்களும் சுனந்தா அவர்களும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. அவங்க கீச்சகத்தில் ட்விட்டரில் பதிவு போடுறாங்க, இல்லை முகநூலில் போடுறாங்க. இது 2ல் எதுலையோ கீச்சகத்தில் போடுறாங்க, நானும் பார்க்குறேன், இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அவங்க கருத்துனே அவங்க சொல்லிடுறாங்க. அவங்களோட கருத்தை சொல்கிறதுக்கான உரிமையும் சுதந்திரமும் அவங்களுக்கு இந்த கட்சியிலையும் இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் அவங்க சொல்கிறாங்க. சொல்லி அதையும் போடுறாங்க. போட்ட பிறகும் ஒவ்வொரு ஆண்டும் இதை தூக்கிட்டு வந்து, பார்த்தீங்களா, இதனால்தான் முழுமையான ஆதரவு கொடுக்க முடியவில்லை. உன்னை யார் ஆதரவு கேட்டாங்க? இப்போ பாரிசாலன் ஆதரவு கொடுத்தாக வேண்டும்னு நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பில் இருக்கிற யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா? திரும்ப திரும்ப என்ன பேசுறது? நீ யார்? நீ என்ன ஆதரவு கொடுக்குற? நீ ஆதரவு கொடுத்து தான் கட்சி இத்தனை ஆண்டுகள் நடந்துச்சா, இவ்வளவு வளர்ந்துச்சா? என்ன உட்காந்துக்கிட்டு 4க்கு 4 அறையில் உட்காந்து நான் பேசுகிறேன், என் கேள்விக்கே பதில் சொல்ல முடியல. அப்போ நான் சொல்கிறேன், என்ன 4க்கு 4 ரூமில் 4க்கு 4 நம்ம சொல்ல 10க்கு 10ன்னு சொல்கிறேன். ஏதோ ஒன்று யாரோ சொல்லிட்டாங்க போல் அது சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போது ஒரு MLA கூட இல்லைன்னு திமுக கேட்குற கேள்வி மாதிரி தானே இருக்குது. இது திராவிடத்தனம் அப்படின்னு. உன்னை அவ்வளோதான் சொல்ல முடியும். அதை தாண்டி உன் செயல்பாடு என்ன? நீ எங்கே வந்து என்ன செயல்பட்ட? அதான் கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லாத. கேள்வி பதிலாக இருக்கணும் அப்படின்னா மற்றவர்கள் கேட்குற கேள்விக்கு நியாயமாக, நேர்மையாக, சரியாக, நேரடியாக பதில் சொல்லியிருக்கியா? மருதமலை சிக்கல் வரும்போது நான் கேள்வி கேட்டேன். உன் புரிதல் பிழைன்னு கடைசி வரைக்கும் சொல்கிறோம். வேணும்னா நான் நீ பேசின ஆடியோ, நான் பேசின வீடியோ, நீ அதுக்கு பதில் பேசின வீடியோ, திரும்ப நான் பேசின பதில் வீடியோ பார்ப்போமா போட்டு. இன்று வரைக்கும் அந்த அதுக்கான பதிலை நேரடியாக நீ சொல்லலை. நீ செய்தது பிழை, உனக்கு புரிதல் இல்லாமல் ஒத்துக்கிட்டியா? இதில் தராசாம் இவர் துலாம் ராசிக்காரரு. தராசு சரியாக தராசு மாதிரி பார்ப்பாராம் எல்லாரையும். அப்படி பார்த்துருந்தா உன் செயல்பாடையும் பார்த்துருக்கணும்,
உன் செயல்பாடு பிழைனா ஆமாங்க நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், தெரியாமல் அந்த நேரத்தில் கொஞ்சம் கூடுதலாக சொல்லிட்டேன், அது சொன்னது பிழைன்னு ஏற்றுக்கிட்டியா? ஒரு தனி மனிதன் உன்னால் ஏற்றுக்க முடியாது. ஒரு கட்சி நிலைப்பாட்டை அறிவிக்கலை, ஏன் அறிவிக்கலைன்னு நீ வந்து கேள்வி கேட்குற. நிலைப்பாட்டை அறிவிக்கலை, எல்லாத்துக்கும் கருத்து சொல்லி ஆகணும்னு அவசியம் இருக்கா என்ன? அதில் 2 பேருக்கு கருத்து இருக்குது, பேசுகிறாங்க. பல கருத்துக்களில் இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட நிறைய கருத்துக்கள் இருக்கலாம், பேசுவாங்க. கட்சிக்கு ஒரு கருத்துன்னு வந்து அது நிலை பெற்ற பிறகு யாரும் அதை எதிர்த்து பேச மாட்டாங்க. அப்படி தானே அன்றைக்கெல்லாம் நான் ஈவேராக்கு பேசினேன். ஈவேராக்கு நீ பேசும்போது கட்சியில் ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு, ஈவேராவை எதிர்க்கவில்லைன்ற நிலைப்பாடு இருந்துச்சு. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஈவேராவை எதிர்க்கும் கருத்துக்களை பேசிட்டு தான் நீ யார்? நீ வரதுக்கு முன்னாடியிலேருந்து செந்தில்நாதன், எனக்கு நினைவு இருந்து சொல்கிறேன், செந்தில்நாதன் தான் முத ஈவேரா எதிர்ப்பாளர் நாம் தமிழர் கட்சியில். அவர் அப்போலேருந்து பேசுகிறார். அவர் என்ன கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்களா, ஒதுக்கி வச்சாங்களா? இதில் சொல்லும் போது சொல்கிற, நீ எல்லாம் புது பேட்சுங்கிற. நான் புது பேட்சுன்னு உனக்கு தெரியுமா? நீ எவ்வளோ நாளாக பயணிக்கிற? நீ தமிழ் தேசிய எண்ணிலேருந்து பேசுகிறேன்னு சொல்கிற. நான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து எப்போலேருந்து பயணிக்கிறேன். அதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நான் என்னென்ன செஞ்சுருக்கேன், ஏதாவது தெரியுமா உனக்கு? தெரியாதுல. அப்போ மூடிக்கு சும்மா இருக்கணும், தேவையில்லாத பேச்செல்லாம் பேசக்கூடாது. நான் வரேன் பின்னாடி, நீயா நானா நீ கேட்குற கேள்விக்கு நான் வரேன், பின்னாடி ஒரு பதில் சொல்கிறேன் அதுக்கு. இப்போ இதில் என்னென்னா, இதில் அவங்க கருத்தை பேசுகிறாங்க, அவங்க கருத்தை ஆதரிக்கலாம், எதிர்க்கலாம், பிழை இல்லை. நீ யார் இந்த கருத்தை பேசுறதுனால அவங்க கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? நீ யார்? நீ கட்சியில் இருக்கியா? கட்சியில் இல்லாத உனக்கு இவர் கட்சியில் இருக்கணும், இவர் கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான உரிமை உனக்கு யார் கொடுத்தது? அதுவும் வெளியில் போய் ஒரு நேர்காணல் ஆதன் தமிழில் நீ பேசியிருக்க, அதை வெட்டிட்டாங்க. காணொலியில் இருக்குது, நான் பார்த்தேன், அதுக்கு பிறகு வெட்டியிருக்காங்க. அப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நீ யாருன்னு நினச்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்க? இதெல்லாம் தான் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரிலாம் சும்மா போகிற போக்கில் கண்டபடி பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல தம்பி. உனக்கு ஒரு 100 ஆதரவாளர்கள் இருக்கலாம். ஒன்று புரிஞ்சுக்கோ, சோஷியல் மீடியாவில் 500ன்னே வச்சுக்கோயேன், 500 பேர் ஆதரவாளர்கள் இருக்காங்க. 500 பேர் நமக்கு வந்து ஆதரவாக கருத்து எழுதுனா அது ஏதோ பெரிய உலகமே ஏற்றுக்கொண்ட கருத்து மாதிரி நமக்கு தெரியும் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது. களத்துக்கு வந்தால் அப்படி கிடையாது. அது நல்லா தெரிஞ்சது. திராவிட ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்த முடிஞ்சதா உன்னால்? கடைசி வரைக்கும் உன்னால் நடத்த முடிஞ்சதா? 50 பேரை கூட கூட்ட முடியல உன்னால். அதை நடத்துறதுக்கு எதிர்ப்பு வந்தால் அதை தாண்டி நடத்த முடியல. மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு 3-4 நிகழ்வுகளை ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த கட்சியை வந்து நீ கேள்வி கேட்ப, அந்த கட்சி பிழை செய்தால் குற்றத்தை சுட்டி காண்பிப்போம், அதை திருத்தி கொள்ள வேண்டும். நீ திருத்திக்கோ. செய்கிறதெல்லாம் பிழையாக செய்கிறது, பேசுறதெல்லாம் வெறும் உட்காந்துக்கிட்டு பேசுறது மட்டும், வெறும் பேச்சு இருக்குல்ல, அது எதுக்கும் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்களே, அப்படித்தான். 10க்கு 10 பேச்சு அரசியலுக்கு உதவாது. அப்போ நாங்களாம் என்ன செய்கிறோன்னு திரும்ப ஒரு கேள்வியை கேட்ப, நாங்கள் இதை மட்டும் செய்யலை. அதை தான் புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படை புரிதல் இல்லாதனால தான் நீ இன்னைக்கு வரைக்கும் இப்படி இருக்க. உன்னால் எந்த அமைப்புக்குள்ளேயும் செயல்பட முடியவில்லை. அதை நல்லா கவனிச்சுப்பார். ஏன்னா நீ அமைப்பு மயப்படவில்லை. அமைப்பு மயப்படுறதுன்னா என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே தெரியும்னு உட்காந்து சும்மா வாய்க்கு வந்ததை பேசிட்டு, அது பின்தொடர்பாளர் இருக்காங்க, நான் ஒன்றும் அதை மறுக்கலை. இருக்காங்கன்னா அதை சரியாக பயன்படுத்தி நல்ல கருத்தை, சரியான கருத்தை கொண்டு போய் சேர்த்தா சரி, ஏற்கலாம். இப்போ அந்த கருத்தியலுக்கு வருவோம். ஈவேரா கருத்து வந்து அன்றைக்கி கட்சி எதிராக வச்சுருந்தேன். நான் இதுக்கான பதிலையும் கூட இதுக்கு முன்னாடி நீண்ட காணொலியில் கொடுத்துட்டேன். அப்போயே என்ன சொன்னேன், ஈவேராவை எதிர்க்க வேண்டும்ன்ற எண்ணம் அண்ணன் சீமானுக்கு அப்போதே இருந்ததுன்னு. எப்போ நீ கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடி தம்பி அவர் பேசினார், அப்போ வாட்ச் கூட அருந்து போச்சு, அப்படி விழுந்தது அப்படின்னு சொல்லிலாம் ஐயநாதன் பேசினதை பார்த்துருக்கலாம். 2011-12 சொல்கிறார் அவர். அந்த காலகட்டத்திலேயே அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஈவேராவை எதிர்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஏன் இவ்வளவு காலதாமதம்னா அதுக்கு சில படிநிலை வளர்ச்சி, சில காரணங்கள் இருக்கும். நான் அதை ஏற்கனவே விரிவாக விளக்கியிருக்கேன். ஒன்றை மாதிரி சும்மா உட்காந்துக்கிட்டு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உட்காந்து பேசுறது அவ்வளோதான். ஒரு சேனல் போச்சா இன்னொரு சேனல் எடுத்து போட்டு போய்கிட்டே இருப்ப. கட்சி அப்படியா? அப்போ அந்த நெளிவு சுழிவு எல்லாம் தெரிஞ்சுதான் சரியாக செயல்பட வேண்டியிருக்கு. அப்போ அப்படி அடிப்படை கருத்தியலில் எந்த மாற்றம் இல்லாமல் அப்படியே கொண்டு வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு கருத்தியலை கூர்மைப்படுத்துகிறாங்க. எல்லாமே ஒரே நாளில் எடுத்த உடனே எல்லாமே சரியாக இருக்கும்னா
உனக்கு இயங்கியலே தெரியல. இயங்கியலில் என்றைக்கும் அப்படி இருக்கவே இருக்காது. கருத்து நிலை மாற்றமும் சரி, அமைப்பு நிலை மாற்றமும் சரி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அது சரியாக இயங்குதுன்னு அர்த்தம். ஏன் 75 வருஷ கட்சிங்கிறான் திமுக, 100 வருஷ இயக்கம்ங்கிறான் ஆர்எஸ்எஸ், இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட அமைப்பு முறைகளில் மாற்றம் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்? அவன் அதை அப்படியே சரியாக தக்க வச்சுக்கணும், அந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும், அந்த நிலையை தக்க வச்சுக்கணும்னா காலத்துக்கு ஏற்ப அவன் மாறணும், அந்த மாற்றங்களை செய்கிறான். அப்படித்தான் அன்றைக்கே பேசியிருந்தா எதிர்வினை எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு எதிர்வினை எப்படி இருந்துச்சு? கட்சி இவ்வளோ பெருசு இருக்கிறதுனால அவங்களால பெருசாக ஒன்றும் செய்ய முடியல. அன்றைக்கு செய்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இது ரெண்டுக்குமான அந்த ஆய்வு, பகுப்பாய்வை செஞ்சு பார்க்கணுமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி காரணங்கள் இருக்கலாம்ல. என்ன காரணம்னாலும் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு தான் செய்யணுமா? யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இங்கே இல்லை. புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிற அந்த பக்குவமும் அதுக்கான அந்த திறனும் அந்த எபிலிட்டியும் இருக்கணும். இல்லைன்னா மூடிட்டு சும்மா இருக்கும். தேவையில்லாத கருத்தெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன வேணால் பேசலாம், யார் கேட்க போகிறாங்க? நேரில் வந்து பேசுகிறேன், எப்போ பார்த்தாலும் வா வா வான்னு கூப்பிட்ற. ஏன் எல்லாரையும் கூப்பிட்ற? நீ வா, ஏன் நீ வா, ஏன் எல்லாரையும் கூப்பிட்றேன்? நீ வா, நீ வா, முடிஞ்சா என்கிட்ட நேரில் வந்து பேசிப்பார். நீ வா, நீ நான் பெரிய இவனா ஒரே இடத்துல உட்காந்துக்கோ எல்லாரையும் வா வா வான்னு கூப்பிடுவ? நீ வா தம்பி, நீ சின்ன பையன், சிறுவன், வா, உனக்கு வேணும்னா விவாதிக்கணும்னா வா, கட்சி அலுவலகம் இருக்குல்ல, அலுவலகத்துக்கு வந்து யார்கிட்ட விவாதிக்கலான்னு கேளு. நீ ஒரு தனி நபர், ஒரு கட்சியை எதிர்த்து நீ கேள்வி கேட்குறன்னா நீ அந்த அமைப்பின் வழியாக தான் வரணும். பொய்யான செய்திகள், பிழையான செய்திகளை போடக்கூடாது, பேசக்கூடாது. நம்ம பேசுகிறோம், நம்ம பேசுகிறத நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா அது கூடுதல் பொறுப்புணர்வு. சரியான கருத்துக்களை பேசணுன்ற அந்த நிலையை நம்ம எட்டணும். இப்போ இந்த வானவில் சார்ந்து சொல்லும்போது இதில் உடனே அபுவை இழுக்கிறார். பேர் சொல்லலையும், அவர் பெரிய அறிவாளியும். அவர் ஏன்டா இப்போ ஏன்டா அமைதியாக இருக்கா? ஏன் அது என்ன ஏன்டா எல்லாரையும்? பீஃப் சாப்பிட்டீங்களா? அதில் கூட மகிழன் பேசின 3 பேர் உட்காந்து பேசுனீங்களா? அதுலேயும் மகிழன் பேசின கருத்தை கட் பண்ணி எந்த கருத்தடா கட் பண்ணணும்? என்ன வளரிட்டு தெரியுற? எந்த கருத்தை கட் பண்ணோம்? மகிழனை கூப்பிட்டு வந்து பேச வைக்கவா? உனக்கு அவன் எதிர்த்து பேசலைங்கிறதுனால தான் இவ்வளோ பேச்சு. அவனை எவ்வளோ கேவலமாக அசிங்கமாக பேசினேன், அதை எடுத்து போட்டு சொன்ன உடனே போயிட்டு ஆதன் தொலைக்காட்சியில் நீ கொடுக்குற நேர்காணலில் அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க. வெக்கமா இல்லை? பேசுனது பிழை தானே? மகிழனை நீ பேசுனது தப்பா இல்லையா? தப்புக்கு மன்னிப்பு கேட்டியா? பிரியாணிக்காக அவன் போயிட்டான்னு சொல்லி நீ சொன்னலடா, அது தப்பா இல்லையா? அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் மன்னிப்பு கேட்டியா? நீ எல்லாரையும் கேட்குற, தப்பு செஞ்சால் அதை ஒத்துக்கணும், மன்னிப்பு கேட்கணுன்னு, திருத்திக்கணும்னு. திருத்து, நீ மன்னிப்பு கேளு, திருந்திட்டு மற்றவங்கள கேள்வி கேளு. அதெல்லாம் உட்காந்துக்கிட்டு ஒரு 10க்கு 10 அறையில் பேசுகிற உனக்கு இவ்வளோ திமிர் இருக்குன்னா களத்தில் செயல்படுற மற்றவங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? அப்போ இந்த கருத்தை சொல்கிறாங்கன்னா அது அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களோட கருத்தை, அவங்க அந்த கருத்தை சொல்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. அது கட்சி இப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு சொல்ல மாட்டாங்க. இது வரைக்கும் சொல்லலை. அதில் கட்சி அந்த நிலைப்பாடும் இருக்கல. அதனால் ஆதரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அதே மாதிரி எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்கல்ல. நீங்கள் ஆதரிக்கிறவங்க கருத்தை மட்டும் எடுத்து பேசுகிற, அப்போ எதிர்க்கிறவங்க கருத்து இருக்குது, அப்போ இவங்களாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னு எடுத்து பேச வேண்டியதானே? உனக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் மட்டுமே செயல்படுபவன் நீ. அந்த 2 பேரை உனக்கு பிடிக்காது. நீ வெளிப்படையாக அதில் ஒருத்தவங்க பேரை சொல்லி இவங்க கட்சியிலே இருக்கக்கூடாதுங்கிற, இன்னொருத்தவங்கள சூனியன்னு சொல். அதனால் செருப்பை கட்டி அடிக்க வேணாம். நீ பேசுகிற செருப்பை கட்டி அடிப்பேன் ராஸ்கல்னு யாரை சொல்கிறதே எனக்கு தெரில. உன்னோட செருப்பை கட்டி அடிக்கணும் ராஸ்கல், சூனியக்காரிங்க. நீ உனக்கு சொல்கிறதுக்கு யாரா உனக்கு உரிமை கொடுத்தாங்க? இதுதான் இதுதான் உன்னோட விமர்சனமா? உன் விமர்சனத்தின் தரத்தை பாரு, கேவலமாக இல்லை? உன் குடும்பத்தில் இருக்கிற பெண்களை வந்து இப்படி யாராவது சொன்னால் ஏற்றுக்குவியா? நல்லா இருக்குமா? அப்போ அந்த கண்ணியம் ஓன்ட்டிருந்து வரணும்ல. என்ன இஷ்டத்துக்கு பேசுறது? எது கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நம்ம தனியாக உட்காந்து பேசுகிறோம், இல்லை கூட வந்து நமக்கு பக்கவாதியம் போடுறதுக்கு ஒருத்தர் வச்சுருக்கோன்றதுக்காக பேசுகிறதா இப்படி? இதில் என்னென்னா, இந்த வானவில் கருத்து சார்ந்து இவர் போட்ட காணொலியை யாரோ நீக்கிட்டாங்களாம். பார்த்தீங்கல்ல, இப்படி தான் செய்கிறாங்க. அதனால தான் இதில் நான் பேரை சொல்லாமல் பேசுகிறேன். அதாவது எனக்கு தெரியல யார் செஞ்சாங்களோ, இவங்க செஞ்சாங்கன்னு உனக்கு தெரிஞ்சால் இவங்க செஞ்சாங்கன்னு வந்து சொல்லணும். அதே மாதிரி யாரோ இன்னொரு தம்பியை சொல்கிறாரு. உண்மையிலே எனக்கு யார் அந்த தம்பி யாரை சொல்கிறாருன்னு தெரியல. இன்னொரு தம்பி பிரியகுமாரை சொல்கிறாரு. அவர் என்ன பெரிய சாக்ரட்டிஸு, அரிஸ்டாட்டில் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையா? இவர் சொல்லிட்டாரு, இவரை ஒட்டி அவர் சொல்லிட்டார். இவர் சாக்ரட்டிஸு, அவர் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் சொல்லிட்டாரு. அதெல்லாம் கேட்டுக்கணும். என்ன கருத்தை பேசிட்டு போங்க. உங்கள் கருத்தை நீக்கிட்டாங்கன்னா ஏன் நீக்கிறாங்கன்றதை பாருங்கள். நாங்கள் போட்டது சிலதை கூட தான் நீக்கியிருக்கிறாங்க. மானிட்டைசேஷன் போயிருக்கு. முகநூல் எத்தனை தடவை எழுந்திருக்கேன் நான். இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு மாதிரி அரை முடக்கப்பட்ட ஒரு தளமாக தான் என் முகநூல் பக்கம் இருக்குது. தலைவர் படத்தை போட்டதோ, பேரை பயன்படுத்தினதோ, இன்னும் பல காரணிகளுக்காக அது அப்படி இருக்குது.
இப்போ அப்படி என்ன காரணமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை அதுவும் வராமல் தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அப்படி தானே செய்யணும். அதை விட்டுட்டு இது வந்து திமுக காரங்க கூட செய்யலை, நான் திமுக எதிர்த்து ஏன் அழுவுற? யார் செஞ்சாங்களோ அவங்க தான் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சால் எதிர்த்து நீ சொல்லு. அதோட நீ தான் சொல்கிறல, ப்ரூஃப் இல்லாமல் ஏதோ குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது. நீ பேசினது தானே தம்பி மேடையில், மேதகு பட ஆடியோ லான்ச் மேடையில் தஞ்சாவூரில் நின்று பேசினல, ப்ரூஃப் இல்லாமல் சொல்கிறது அவதூறு. இப்போ நீ பேசுகிறது அவதூறு. என்ன ப்ரூஃப் நீ பேசுனதுக்கு? அப்போ ஏன் அவதூறு பேசுகிற? நீ பேசுனா ஒன்று, துலாம் அப்படி இல்லையப்பா, இந்த இடத்துல துலாம் லைட்டாக மாறிடுச்சு, அப்போ அதை சரி பண்ணுங்க. நீங்கள் சரி பண்ணிவிட்டு மற்ற கருத்துக்களை மற்றவங்க மேலே வைங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீ என்னை பற்றியும் விமர்சனம் வைக்கலாம், யாரை பற்றியும் வைக்கலாம், அண்ணன் சீமான் மேலேயே கூட விமர்சனம் வைக்கிறதுனா வைங்க, ஒன்றும் உங்களை வைக்கவே கூடாதுன்னு யாரும் சொல்ல. நீங்கள் வைக்கிற முறையும் அதுக்கான காரணியும் இதெல்லாம் தான் பிழையாக இருக்குன்றதான் சுட்டி காட்டுறோம். நீங்கள் தான் சொல்கிறீங்களா, சுட்டி காமிச்சா கருத்தில் பிழைனா அது திருத்திக்கோங்க. பலமுறை சொல்கிறோம், ஒரு முறை கூட திருத்தின மாதிரி தெரியலையே. சரி, முதல் கருத்தை சொல்லிட்டோம். இப்போ ரெண்டாவது, இந்த ஆடு மாடுகள் மாநாடு. இப்போ அதுக்கெல்லாம் சொல்லும் போது இவர் எப்படின்னா, இவர் சரியாக இருக்காருன்றதை சொல்கிறதுக்கு சவுக்கு சங்கர் அவரை பார்த்தீங்களா, அவரை வந்து தொடக்கத்துலேருந்து நான் எதிர்த்தேன். அவரை வந்து என்றைக்கும் நான் ஆதரிச்சதில்லை. அவரை கைது செஞ்சாங்களோ அப்போ ஆதரிப்போம். யார் எதை பேசுறது? நீ ஆதரிக்கிறதும் எதிர்க்கிறதும் ஒன்று, கட்சியை ஆதரிக்கிறதும் எதிர்க்கிறதும் ஒன்றா? அண்ணன் சீமான் அவர்கள், இனி சவுக்கு சங்கரையே கேளு, இல்லை யாரை வேணா கேளு, திமுக காரன் கூட ஏற்றுக்கிறது என்னென்னா, எந்த ஒரு இங்கே வந்து அதிகார அத்துமீறல் நடந்தாலும் அதை எதிர்த்து முதல் குரலாய் வருவது சீமானின் குரல் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக காரன் கூட ஏற்றுக்கிறான். ஏன்னா ஸ்டாலினுக்கு செருப்பு மாலை போட்டு பாட கட்டி தூக்கிட்டு போனானுங்க கர்நாடகாவில். அன்றைக்கி திமுக காரன் கூட பேசலை, சீமான் பேசினார். ஏன்னா எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டின் முதல்வர், அவருக்கு இதை செய்யும் போது அதை எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு அறநிலையிலிருந்து அவர் நின்னார். அதற்கு எல்லாருமே பாராட்டினாங்க, சரியாக செயல்படுறார், எப்போவுமே இருக்கார். அதுதான் தம்பி துலாம், நீங்கள் பேசுறது இல்லை. நீங்கள் ஆடு மாடுகள் மாநாட்டுக்கு அண்ணன் சீமானை எதுக்கு எதிர்க்கிறீங்க? பின்னாடி தீரன் திருமுருகன் இருக்கிறார். நீங்களே சொல்லும் போது சொல்கிறீங்க, அவர் முன்னாடி வழக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்தார், 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வழக்கு தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பு வந்த போதே அண்ணன் சீமான் அவர்கள் அதை எதிர்த்து அறிக்கை கொடுத்துருக்கிறார். எல்லாத்தையும் காட்டுறீங்க. அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்து நிலை என்னைக்காவது மாறுச்சா? நீங்கள் மேய்ச்சல் நிலத்தை பற்றி எப்பத்துலேருந்து பேசுகிறீங்க? அந்த தீர்ப்பு வந்ததுலேருந்துன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொன்னதுலேருந்தே எடுத்துக்கோமே, அப்போ பேசியிருக்கிறோம், ஒரு காணொலி போட்டிருக்கேன்னு சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் மேய்ச்சல் நிலம், மாடுகள் உரிமை இதை பற்றி பேசினதே இல்லையா? ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்ததுக்கு பல காரணிகள் இருக்கலாம். அதில் ஒரு காரணம் அண்ணன் சீமான் அவர்கள்னு அன்றைக்கே நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. நம்ம பேசினதெல்லாம் விடுங்க, நிறைய பேர் வெளியாட்களை பேசியிருக்கிறாங்க. அவர் பேசி ஏற்படுத்தின ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு. அன்றைக்கும் நாட்டு மாடுகளை பற்றியும் அதிகமாக பேசியது அவர்தான். மேய்ச்சல் நிலத்தை பற்றி பேசினது அவர் தான். ஏன் மேய்ச்சல் நிலத்தை பற்றி 2016 வெளிவந்த நம்மளுடைய ஆட்சி வரைவில் இருந்துச்சு, அது தெரியாதா பாரிக்கு? ஆட்சி வரைவு படிச்சிருக்கியா இல்லையா பாரி? அதில் இருக்கா இல்லையா? அப்போ ஏன் சிறுவன் மாதிரி திடீர்னு இப்படி நடந்துக்கிட்டா? நீ 22 பேசின ராஜா, ஆனால் ஒரு 16 பேசியிருக்கிறார். நீ பேசுறதுக்கு 6 ஆண்டுக்கு முன்னாடி எப்பங்க வரைவில்? அது வந்து அலுவல் பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக வர்றது. மேடைகளில் பல முறை அதுக்கு முன்னாடியே பேசியிருக்கிறார். அப்போ இப்படி பேசுகிற ஒருத்தருக்கு இவன் தான் ஏதோ சொல்லி கொடுத்தது போல் வந்து பேசினா, அதை நம்பிக்கிட்டு சில பேர் வந்து நம்மள்ட்டையும் நம்மளோட பதிவுகள் கீழே வந்து மல்லு கட்டுறீங்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அண்ணன் சீமான் பேசினாரா இல்லை இந்த தம்பி பேசினாரா? அப்போ அண்ணன் சீமானை குறை சொல்கிற அன்னையிலிருந்து இன்று வரை ஒரே நிலைப்பாட்டில் தான் அண்ணன் சீமான் இருக்கிறார். தீரன் திருமுருகன் அந்த மாதிரி அப்போ கட்சியில் இல்லை, அப்போ எடுத்திருக்கிறார். அதுக்கு பிறகு அதில் தீர்ப்பு வந்திருக்கு, அப்பவும் அண்ணன் சீமான் எதிர்த்திருக்கிறார். இப்போ கட்சியில் சேர்ந்திருக்கிறார். இன்றைக்கு ஆடு மாடுகள் மாநாட்டை அண்ணன் சீமான் எடுக்கிறார். அதில் தீரன் திருமுருகன் எதிர்த்தாரா? இல்லைல்ல. அண்ணன் சீமான் நின்று செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார், பேசுகிறாருன்னா பின்னாடி 10 பேர் நிற்கலாம், இன்னொரு 10 பேர் வந்து நிற்கலாம், அந்த 10 பேர் மாறி மாறி நிற்கலாம். இதெல்லாம் அண்ணன் சீமான் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவர் செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாருன்னா செய்தியாளர்கள் அவர்கள் கேட்குற கேள்வி, அதுக்கான பதில், அதில் தான் அவர் கவனம் இருக்கும். அப்போ பின்னாடி அவர் நிற்கிறார், அவரை நிற்க வச்சுக்கிட்டு என்ன பேசுறீங்க, அதுக்கு ஒரு பதிவு போடுறாரு. இதுதான் தொடக்கம். இந்த மொத்த இந்த இப்போ பேச்சு நடக்குதுல்ல, இதுக்கு காரணமே இந்த சிறுவன் செய்த இந்த ஒரு பதிவு தான். என்ன பதிவு தெரியுமா?
அப்படியே படித்து காட்டுறேன் பாருங்க. தமிழர்களை முட்டாள் என்று சீமான் நினைத்து கொண்டு அரசியல் செய்கிறாரா? சீமான் ஏன் முட்டாள் நினைச்சு அரசியல் செய்யணும்? காரணம் சொல்றேன். கெடை மாடுகளை மலைகளில் மேய்க்க தடை வேண்டி வழக்கு போட்டது தீரன் திருமுருகன். தற்சமயம் அவர் நாம் தமிழரில் இருக்கிறார். தான் செய்த தவறுக்கு அவர் மன்னிப்பு இதுவரை கேட்கவில்லை. அது தவறு என்று கூட நாம் தமிழர் கட்சியினர் ஒப்புக்கொள்ளவில்லை. குறிப்பிட்ட அந்த நபரையே தன் பின்பக்கம் நிற்க வைத்து கொண்டு யாரை சாடி கொண்டிருக்கிறார்? திரு சீமான். செருப்பால் அடிக்கணும்ல இவனை. சரி, எதுக்குன்னு சொல்கிறேன். என்னன்னா, இதில் தமிழர்களை முட்டாள் என்று சீமான் நினைத்து கொண்டு அரசியல் செய்கிறாரா? இதில் அண்ணன் சீமான் என்னைக்கு ஒரு கருத்தை சொல்லி அதில் மாறினார்? இந்த மாடு மேய்ச்சலை பற்றி மாற்றலை தானே, அவர் ஒரே கருத்தில் தானே இருக்கார். அப்புறம் எதுக்கு அவரை சொல்கிற நீ? சரி, அடுத்து பின்னாடி தீரன் திருமுருகன் அவர் இருக்கார். அவர் மன்னிப்பு கேட்கலன்னு கேட்குற. சரியா, அவர்கிட்ட நீ பேசிக்க, அது உங்கள் சிக்கல். நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கலன்னா, அவர் கட்சிக்கு வெளியே இருக்கும்போது செய்த செயல்பாடு உள்ளே வந்த பிறகு அந்த செயல்பாடை செய்ய மாட்டார். சரியா, அந்த செயல்பாட்டுக்கு நீங்கள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா கேட்டுக்கோங்க. இப்போ அதில் என்னென்னா, அது தவறு என்று கூட நாம் தமிழர் கட்சியினர் ஒப்புக்கொள்ளவில்லை. ஏன் ஒப்புக்கல? நீ ஏதோ சொல்கிற 22 அந்த தீர்ப்பு வரும்போது அண்ணன் சீமானே எதிர்த்தார். அந்த அறிக்கையை அவர் கையில் வச்சுட்டு தீரன் திருமுருகன் பேசுகிறாருன்னு இன்னைக்கு பேசலை தானே? நாம் தமிழர் கட்சி அன்னைக்கு இருந்த நிலைப்பாட்டிலேருந்து மாறிட்டோன்னு ஏதாவது சொன்னாங்களா? அப்புறம் எதுக்கு இந்த கருத்து? இதெல்லாம் தேவையில்லாத கருத்து தானே. அப்போ இந்த மாதிரி பேசி தான் இதை வளர்க்குறது. அண்ணன் சீமான் என்றைக்கும் கருத்து மாறவில்லை. நான் இன்னொன்று கேட்குறேன் தம்பி, எதிர்த்து இப்போ அவரே வழக்கு போட வேண்டியதானே தீரன் திருமுருகன்? நீ வெறும் பேசிக்கிட்டே தான் இருப்பியா? நீ போட வேண்டியதானே? அதை விட என்ன பெருசாக பிடுங்குற வேலை உங்களுக்கு? எங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது. நீங்கள் என்ன பிடுங்குறீங்க? அப்போது இப்படி கேட்கலாம்ல எல்லாருமே. நீங்கள் பேசுகிறது அப்படி தானே இருக்குது. எல்லாரையும் நீ செய்ய வேண்டியதானே. நீ யாருப்பா? நீ என்ன செய்வ? சரி, இப்போ சொல்கிறேன், நீ என்ன கேட்டல, என்ன செஞ்சுருக்கீங்க நீங்களாம்? கட்சியே வேற கேட்குறாரு. இது வரைக்கும் இந்த கட்சி என்ன மாற்றம் நிகழ்த்தி காட்டியிருக்கு? இந்த கட்சி என்ன பிரச்சனையை இந்த கட்சி தீர்த்திருக்கு அப்படின்னு கேட்குறாரு இந்த தம்பி. ஒரே ஒரு பிரச்சனையை சொல்லட்டுமா? தமிழன்ற அடையாளம் இன்று வரைக்கும் பாரிசாலன் ஒரே ஒரு கருத்தை எடுத்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து பேசுகிற ஒரு கருத்துனா, அதாவது பேசுவார், அன்னன்னைக்கு பேசிட்டு அவர் பாட்டு போயிடுவார். அவருக்கு ஒரு காணொலி, அதுக்கு வியூவர்ஷிப், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் அந்த கருத்தெல்லாம் திரும்ப எடுத்து பேச மாட்டார். ஒரே கருத்தை அது திரும்ப பேசுறாரு. ஆனால் சாதி தான் தமிழர்களுடைய அடையாளம்னு பேசி இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கார். அதை அவர் பேசுகிறார் இல்லையா? ஆனால் நம்ம மொழி தான் அடையாளம்னு நாம் தமிழர் கட்சி சொல்லுது. சரி, இந்த மொழி அடையாளம்னாலும் அதை நம்மளை இந்த மொழியின் வழி நம்மளை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு அலுவல் பூர்வமாக அஃபீஷியலாக நம்மள்கிட்ட என்ன இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. இதை எடுத்து ஆய்வு செஞ்சோம், எதுவுமே இல்லை அப்படின்னும் போது, இது அறிவன் சீனிவாசன் ஒருத்தர் இருக்கார், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வழக்கறிஞர். அவரும் சில முன்னெடுப்புகளை செய்துக்கிட்டு இருந்தார். 2020 நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சோம். அவர் இந்த டிசி இருக்குல்ல, டிரான்ஸ்ஃபர் மாற்றுச் சான்றிதழ், அதில் எதுவுமே இல்லை இந்த மாதிரி குறிப்புகள் அப்படிங்கிறத பார்க்குறாரு. அதை பற்றி ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறார். அப்போ நம்ம அவரோட சேர்றோம். நம்ம சேர்ந்த பிறகு நம்ம என்ன செஞ்சோன்னா, ஒரு 6-7 மாநிலங்களில், வேறு மாநிலங்களில் எங்கெல்லாம்னா புதுச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, மேற்கு வங்கம், பீகார், இந்த மாதிரி பல மாநிலங்களில் போட்டு ஆர்டிஐ போட்டு அவங்களோட மாற்று சான்றிதழ், அவங்க அரசு கொடுக்குறதுல பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்கள் கொடுக்குற மாற்று சான்றிதழை கேட்டு வாங்குகிறோம். அந்த மாற்று சான்றிதழை வாங்கினா சிலர் கொடுத்தாங்க, சில மாநிலங்கள் கொடுக்கல. கொடுத்த எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குறிப்பாக அவங்களோட தாய்மொழியை வச்சுருக்கிறாங்க. இதை பார்க்குறோம். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறோம், இது நடக்கும் போதே என்ன பண்ணுறோம், தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பின்னாடி போய் இதுக்கான ஆவணங்களை எடுக்க முடியும்னு பார்க்குறோம். 1971-70 காலகட்டம் வரைக்கும் எடுத்துட்டோம். அதுக்கும் பின்னாடி கூட ஒன்று எடுத்தோம், 50கள் கடைசியோ என்னவோ ஒன்று எடுத்தோம்னு நினைக்கிறேன். எதுலேயுமே கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட என்ன நினச்சோம், இந்த திராவிட ஆட்சி தான் மாற்றிட்டாங்கன்னு நினச்சோம். எடுத்து பார்த்தா இங்கே தாய்மொழின்ற குறிப்பே இல்லை. அப்போ 50 ஆண்டு பின்னாடி போனாலும் இல்லை, அதுக்கு பின்னாடி போனாலும் இல்லைன்னா அப்போது இது இல்லவே இல்லை போல் அப்படிங்கிறது தான் அப்போ தான் உணர்றோம். நம்ம உணர்ந்த பிறகு என்ன பண்ணுறோம், சரி இதை எப்படியாவது இங்கே மாற்றணும். ஏன்னா மற்ற பிற மாநிலங்கள்லேருந்து வாங்கின சான்றுகளில் பார்த்தா இருக்குது தாய்மொழின்ற குறிப்பை அவங்க சேர்க்கும் போது, இந்த பதிவு செய்யும் போதும் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன்லேயும் இருக்குது. அதுக்கு பிறகு அவங்களுக்கு மாற்று சான்றிதழ் கொடுக்கும் போதும் இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன கொடுத்தாங்களோ அதை மாற்று சான்றிதழில் போட்டு கொடுக்குறாங்க.
அப்போ இங்கே உள்ளே நுழையும் போதும் இல்லை, வெளியே போகும்போதும் இல்லைன்னும் போது தான் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு இதை போய் அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வழியாக ஆர்டிஐ வழியாக போடுறோம். போட்டு கேட்டால் அவங்க கொடுத்துட்டு அதுக்கு காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பிற மாநிலங்கள் எல்லாருமே இப்படி கொடுக்கும்போது அப்படின்னு இந்த சான்றுகளை அவங்களுக்கு ஒப்படைக்கிறோம். ஒப்படைச்சு அவங்களாம் கொடுக்கும்போது நீங்கள் ஏன் பண்ணலைன்னு கேட்கும்போது 2022 அவங்க ஏற்றுக்கிட்டு, எப்போ இந்த அரசு வந்த பிறகு தான், திமுக அரசு வந்த பிறகு தான் அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஒரு அரசாணையும் வெளியிடப்படுது. வெளியிட்டு 2022 பல இடங்களில், பெரும்பான்மையான இடங்களில் 2022 நடைமுறைக்கு வந்துருச்சு. அப்போ நடைமுறைப்படுத்த படுத்தாத சிலர் 2023 வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, உங்களோட மாற்று சான்றிதழில் குறிப்பாக 6வது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாய்மொழி அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த மாற்றம் வர்றதுக்கு உழைத்தவர்களில் முக்கியமான ஆட்களில் நானும் ஒருத்தன். இந்த மாதிரி நம்ம இனத்துக்கு ஒரு அடையாளம் நம்ம தொலைச்சிட்டோம், இல்லை நம்மள்கிட்ட அதை உருவாக்கணும். இதுதான் ஒரு முதன்மை நம்மளோட அடையாள சிக்கலில். இதை செய்திருக்கிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு நிலையிலையும் இதை பற்றின செய்திகளை அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இது முடியும் போது ஒரு பாராட்டு, ஒரு அறிக்கை கூட கொடுத்தார். மேடைகளில் பல முறை அவரும் பேசியிருக்கிறார், நிறைய பேர் பேசியிருக்கிறோம், நானும் கூட நேர்காணல்கள் கொடுத்துருக்குறேன், இன்னும் பல பேர் நேர்காணல் கொடுத்துருக்குறாங்க. அப்படியெல்லாம் செஞ்சுருக்குறோம்ல. இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் என்ன செஞ்சீங்க, கட்சி என்னத்தை மாற்றி இருக்கு அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல. அப்போ நீ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கியா? சாதி தான் அடையாளம் பேசிக்கிட்டு தெரியறத தவிர வேறு ஏதாவது செஞ்சுருக்கியா? சரி, அதுதான் அடையாளம்னா அதை ஏதாவது நிறுவனியா? ஏதாவது செஞ்சுருக்கியா? அதுக்கு கூட எதுவுமே செஞ்சதில்லை. ஆனால் உட்காந்து 10க்கு 10 அறையில் உட்காந்து எல்லாரையும் கேள்வி கேட்பேன். நீ என்ன ஆடு மாடுகள் மாநாடு யாரை எதிர்த்துன்னு கடைசியாக அந்த ஒரு கேள்வியாக கேட்டிருந்தார் இந்த அவரோட பதிவில். யாரை எதிர்த்து இது கூட தெரியாதுல்ல. இங்கே ஆளும் அரசை எதிர்த்து கேள்வி கேட்குறாரு. ஆளும் அரசை கேள்வி கேட்டால் பாரு ஏன் நடுவில் வந்து உழணும்? அதுக்கான தேவை என்ன வருது? ஆளும் அரசை தானே தம்பி கேள்வி கேட்குறாங்க. உனக்கு ஏன் எரியுது? ஏன் பன்ருட்டி கட்சியோட சேர்ந்து தலைமை கழகத்தோட ஏதாவது தொடர்பா? அப்படி பன்ருட்டி வரியா அறிவாலயம் போகிறீங்களா? உங்களை மாதிரி உட்காந்து பேசணுன்னா பேசலாம் தானே. என்றைக்கும் பேசுனது கிடையாது, இன்றைக்கும் உன்ன மாதிரி பேசவே மாட்டோம். அடுத்து ஒரு கேள்வி கேட்குற, நாங்கள் என்ன அதிமுக ஆதரவாக நின்னோமான்னு எத்தனை முறை எத்தனை நேர்காணல், எத்தனை காணொலி, எத்தனை பதிவு அதிமுகவோட நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தார். பாஜக கூட்டணி வச்சுது, அதிமுகவை போய் பாஜகவோட கூட்டணி வைக்குது. அதுக்கு பிறகு நான் இப்படி சொன்னேன், இப்படி நடந்துருச்சு தப்பு அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒத்துக்கிட்டியா தம்பி? எதுவுமே பேசலையே, நீ அதோட அமைதி ஆயிட்டியே. ஏன்? அதுதான் அந்த அரசியல் புரிதல் இருக்கணும். நீ பேசினது பிழைன்னு நீ பேசி 1 மாதத்துக்குள்ள அதிமுகவா போய் பாஜகவோட கூட்டணி வைக்குது. அப்போது அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்படி சொன்னேன், அந்த கருத்து பிழையாக போயிடுச்சு, அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, அது தப்பு அப்படின்னு நீ எங்கேயாவது சொன்னியா? ஒத்துக்கிட்டியா? ஒத்துக்கலல்ல. அதிமுகவுக்கு ஆதரவானா இது ஆதரவு இல்லாமல் என்ன போய் கூட்டணி வையினா எதுக்காக நீங்கள் வந்து சொல்கிறீங்க? நீ ஏன் தம்பி அதிமுகவுக்காக பேசுன, அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு பேசுன, திமுகவை அதிகாரத்திலிருந்து நீக்க வேண்டும். சரி, நீக்கிட்டு அதிமுக வந்தால் சரியாயிடுமா? இங்கே இதுக்கு முன்னாடி எந்த 5 வருஷம் இல்லை 10 வருஷம் அதிமுக ஆட்சி தானே இருந்துச்சு. எல்லாம் அப்படியே தேனாரும் பாலாரும் ஓடிச்சா? சித்தப்பா அது அவனுங்க பேசுகிற மாதிரியே திமுக காரன் பேசுகிறதையே கொண்டு வருவேன். என்ன சித்தப்பா எதுக்கு சொன்னார்? ஆமாம், எங்கள் சித்தம்மா தான் சரியாக ஆட்சி செய்யலை, நாங்கள் வந்து சரியாக ஆட்சி கொடுத்துட்டு போகிறோன்னு சொன்னார். அதை வேணும்னு திமுக காரன் திரிக்கிறான்னா அதையே தூக்கிட்டு வந்து நீயும் பேசுவேன்னா அப்போ திரும்பவும் அதே தான் கேட்குறோம். பன்ருட்டி வழியாக அறிவாலயமா? இந்த கருத்து நிலைகளில் எவ்வளோ பிழை இருக்குன்னு புரியுதா? இதெல்லாம் உணர்ந்து பேசணும். பேசும்போது இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை உட்காந்துட்டு எவன் நம்மளை கேட்க போகிறான்னு பேசிக்கிட்டு இருந்தா இனி எல்லாரும் பேச தொடங்குவாங்க. இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கலாம், நம்மளை யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதுதான் இவ்வளோ நாள் அதுதான் ஆயிடுச்சு. யாரும் எதுவும் ஏன்னா உண்மையிலே சொல்லணும்னா இந்த தம்பியை ஒரு பொருட்டாக எல்லாரும் கருதுறது இல்லை. நமக்கு வேலை இருக்குது, களத்தில் இருக்கோம், அதை தான் கவனம் செலுத்தணும். அண்ணன் சீமான் திட்டுவார் இதுக்கெலாம், டேய் இப்போலாம் ஒரு ஆளுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ வேலை இருக்குது நமக்கு. அதுதான் அவர். ஆனால் இந்த தம்பியை உட்காந்துக்கிட்டு அவரையே கண்டபடி பேசிக்கிட்டு தெரியவார். வேலையில் நாங்கள் கவனம் செலுத்துறதா இல்லை உன்னை எதிர்த்து தான்
இங்கே பேசணுன்னா பேசுறதுக்கும் அநியமாக தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய செய்தியெல்லாம் கிடையாது. நீ பேசுறதுன்னா ரொம்ப ஆழமான இதுவாக நிறைய படிச்சுட்டு வந்து பதில் சொல்கிறதுக்கு அப்படியே சொல்லலாம். நீ படிக்க மாட்டேன்னே தெரியுதே தம்பி, அதனால தான் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க. படித்தா இப்படி சொல்லுவியா? நீ ஏதாவது ஒரு கருத்தை திமுக செய்த தவறு, அதிமுக செய்த தவறு அப்படின்னு ஏதாவது ஒரு கருத்தை படிச்சுட்டு வந்து சான்றுகளோட இந்த சான்று இங்கே இருக்குது, இந்த சான்று இங்கே இருக்குன்னு என்னைக்காவது புத்தகங்களை வச்சு ஏதாவது பேசிலாம் பார்த்துருக்கீங்களா? பாரி பேசவே மாட்டா அப்படி. ஏன்னா அந்த பழக்கமே கிடையாது. பேசுறது மட்டும்தான், அப்படியே உட்காந்து பேசுறது. மனசுக்கு வந்தது, தான் சிந்திச்சது, என்ன தோணுதோ அதெல்லாம் தோன்றதெல்லாம் அப்படியே பேசுறது. இப்படி அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் சீமானியை தாக்கி இப்படி ஒரு பதிவை போடுவார். இவரை வந்து யாருமே எதுவுமே கேட்கக்கூடாது. இவர் எல்லாரையும் என்னன்னா வாய்க்கு வந்ததை கேட்டே இருக்கலாம். என்ன உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், தீரன் திருமுருகனோட தனிப்பட்ட பிரச்சனையா, வெண்ணிலாவோட தனிப்பட்ட பிரச்சனையா, அவங்களோட பேசிக்கோங்க, அவங்களோட சண்டை போட்டுக்கோங்க. அதுக்கு முடியலையா மூடிட்டு சும்மா இருங்க. கட்சியை இழுத்து இதில் பேசக்கூடாது. இதில் வேற ஒரு இடத்துல சொல்கிறாரு, யாரோ ஒருத்தர் கட்சியில் பொறுப்பில் இருக்காராம், அவர் வந்து போய் சாவுன்னு ஏதோ சொல்லிட்டாராம். சாவை சொல்கிறாங்க. இவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்களா? ஏன் கட்சிக்கு வேறு வேலையே இல்லையா? பாரி யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாருக்கு மேலேயும் நடவடிக்கை எடுக்கணுமா? ஏன் பாரி ஒன்றும் அவ்வளோ தூய்மையாக நடந்துக்கலையே, அவ்வளோ சரியாக நடந்துக்கலையே, அப்புறம் எதுக்கு கண்டுக்கணும்? அதை பற்றி வாய்க்கு வந்ததை பேசிட்டு தானே தெரிகிறாரு. அப்போ கட்சி மட்டும் ஏன் இதெல்லாம் கண்டுக்கணும்? இப்படி கட்சி சிந்திக்கலாம் தானே. அப்போ அந்த நிலையில் இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி பேசலாம்? உங்கள் ஆதரவாளர் நான் சொன்ன ஒரு 50 பேரை தாண்ட மாட்டாங்க. ஆனால் நான் போடுற பதிவுகள் கீழே எப்படி வந்து கதறிக்கிட்டு இருக்கானுங்கன்னு பாரு. என்ன மாதிரி சொற்கள் பயன்படுத்துகிறாங்க, என் படத்தை எப்படி மாற்றி போடுறாங்க, வந்து பாரு தம்பி. பார்த்துருப்பா எப்படியும் ஏற்கனவே, பார்க்கலனாலும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி செய்கிறாங்கன்னு. நான் அதெல்லாம் வந்து இவர்கள் மேலெல்லாம் பாரிசாலன் நடவடிக்கை எடுத்தாரா, இவர்களை எல்லாம் அவரோட தொடர்பு இல்லை என்று சொன்னாரான்னு நாங்கள் கேட்டுக்கிட்டா உட்காந்துருக்கோம். பல நாய் பேசுது திமுக நாய், அந்த மாதிரி இதுவும் ஏதோ ஒரு அல்லக்கை நாய், அவ்வளோதான் கடந்து போகிறோம். அதுதான் பக்குவம் தம்பி. பேச்சுக்கு பேச்சு முட்டுக்கு முட்டு எதிர் முட்டுன்னு முட்டினோம் எங்கே போவீங்க? ஒரு தனி நபர் நீங்கள் எங்கே போவீங்கன்னு பாருங்கள். இதில் ஒரு காணொலி நான் போட்டேன், உடனே உன்னை எதிர்த்து நிறைய பேர் அதில் பதிவு போட்டாங்கன்னு கதர்னல்ல ஒரு காணொலியில். அப்படி கமெண்ட் போடுறீங்க, போய் உங்கள் கமெண்ட்டை நீக்குங்கன்னு. முக்கால்வாசி பேர் நீக்கலையே, முக்கால்வாசியில் 90 விழுக்காடு பேருக்கு மேலே நீக்கலையே. அப்படியே தான் இருக்குது. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்றது புரியுதா? புரிஞ்சுக்கோங்க. தீரன் திருமுருகனோட பிரச்சனையா, அவரோட நீங்கள் பேசிக்கோங்க. உங்களுக்கு நிறைய பேரோட தனிப்பட்ட பிரச்சனைகளாக நீங்கள் உருவாக்கிக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு உங்கள் மேலே இன்றைக்கும் சொல்கிறேன், வந்து உங்கள் கருத்துக்களை பேசி இது சரி இது பிழைன்னு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒன்றும் காணொலியில் தான் இது வரைக்கும் பேசியிருக்கோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா நானும் சரி விளக்கம் கொடுத்துட்டீங்க, ஏற்கலைங்கிறத உங்களுக்கு சொல்லிவிட்டு நானும் நகருவேன். ஆனால் கட்சியை பேசினா கட்டாயம் நானும் திரும்ப பேசுவேன். நீங்கள் ரொம்ப அதாவது கட்சியை என்ன வேணால் பேசலாம், யாரும் என்ன எதுவும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு மெதப்பு, ஒரு திமிருத்தனம் தெரியுது. அதுக்கு தான் திரும்ப பேச வேண்டிய தேவை இருக்கிறதா நான் பார்க்குறேன். அப்போ தீரன் திருமுருகனோட பிரச்சனையா அவரோட தனியாக பேசிக்கோங்க, வெண்ணிலாவோட பிரச்சனையா அவங்களோட நீங்கள் யார்? வெண்ணிலாவை கட்சியிலேருந்து நீக்கணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருப்பா? ஹூ ஆர் யூ? கட்சியில் நீ யார்? கட்சிக்கு நீ யார்? இதில் எல்லாத்தையும் கூடுதலாக சிந்திக்கிறது, தன்னை சுற்றி தான் உலகமே சுழல்துன்னு நினச்சிக்கிறது. சுழாமன்றது சரியாக எடை போட்டு பார்க்கணும். அப்படியே யூனிவர்ஸே நீங்கள் தான் நினச்சிக்கூடாது. இதில் என்னென்னா, இதுக்கு பதில் சொல்லலையா தீரன் திருமுருகன் ஈரானில் சிக்கிக்கொண்ட தமிழ் மீனவர்களுக்காக ஒரு வழக்கு போட்டுற. எதுக்கு? நம்மள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஏண்டா ஒன்றிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு உயர் நீதிமன்றம் வரைக்கும் போய் ஒரு வழக்கு கொடுக்கணுமா? அவ்வளவு பெரிய ஆளா? அதாவது தன்னை பற்றின ஒரு மிகை மதிப்பீடு ஓரளவுக்கு இருக்கலாம். எந்த அளவுக்கு பார்த்தீங்களா? இதில் நான் யாரோ ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாருன்னு கேட்டேன்ல, அப்புறம் சொல்லிட்டு சொல்கிறாரு ஒரிஜினல் ஐடியே இப்போ வரானுங்க. இன்னும் தைரியம் அவனுங்களுக்கு ஒரிஜினல், அதாவது ஃபேக் ஐடியில் வந்தால் ஃபேக் ஐடியில் வரானுங்கன்னு திட்டுறாரு. ஒரிஜினல் இப்போ என்ன கூட சொல்லியிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரிஜினல் ஐடியிலே வராங்கன்னா என்ன தைரியம்னா என்ன தைரியம் இருக்கணும்? நீ ஒரு தனி நபர், உன்னை பற்றி பேசுறதுக்கு யாருக்கு என்ன பெரிய தைரியம் இருந்துடணும்? பேச கருத்து, நீ எப்படி கருத்து போடுறியோ அப்படி ஒரு கருத்து போடுறாங்க. தப்பாக எழுதுனா சரி கேளு, ஒரு விமர்சனமே வைக்கக்கூடாது. ஒரிஜினல் ஐடியிலே வரானுங்க, என்ன தைரியம்னா இதான் சொன்னேன், மிகை மதிப்பீடுன்னு. எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டார் நம்ம நினச்ச இடத்துக்கு. அதாவது நான் என்னை எதுக்கு எடுத்தாலும் என்னை வந்து நீ போய் இயக்கம் தொடங்குன்றாங்க. தொடங்குனா யார் கதறுவீங்கன்னு எனக்கு தெரியும். தொடங்குறேன் பாரு, சரியான நேரத்தில் சரியான இதில் தொடங்குவேன் அப்படிங்கிறாரு.
தாராளமாக தொடங்குங்க தம்பி, தாராளமாக தொடங்குங்க. அன்றைக்கி தான் உங்களுக்கு தெரியும். நாங்கள் யாருமே கதறோம். எங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சி நிலையில் இருக்கோம்னா அதை விட ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சி நிலையில் அன்றைக்கி இருப்போம். தெரியும். அப்போ தான் உனக்கு களம்னா என்ன, சூழல் என்ன, எப்படி அதெல்லாம் தாக்கு பிடிக்கிறது சாதாரண செய்தியா? நல்லாயிருக்கும். தொடங்குங்க. இங்கே வரணும் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், வந்திருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சீக்கிரமாக தொடங்கி உங்கள் செயல்பாடுகளை தொடங்குனீங்கன்னா அதுக்கு பிறகு அரசியல்னா என்ன, கள அரசியல்னா என்ன அப்படிங்கிறது இந்த தம்பி சிறுவனுக்கு புரிய வரும். அதற்காக நாங்களும் இருகரம் கூப்பி உங்களை வரவேற்று காத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்கள் கட்சியில் வரணும்லாம் நாங்கள் சொல்லணும். நீங்கள் தாராளமாக தனியாக ஒரு இயக்கம் தான் உங்கள் முடிவு சொல்கிறீங்க, அதை தெளிவாக தொடங்குங்க. அப்போ தான் தெரியும் எத்தனை முறை பிழைகள் நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த தம்பி யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சின்ன அளவுகோல் தான். நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இல்லை தமிழ் தேசியம் பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டு யார் நாம் தமிழர் கட்சியை திட்டினாலும் அவங்களுக்கு ஆதரவாக இந்த தம்பி போய் நின்று இருக்கிறார். வேல்முருகன் தரப்புக்கு நிறைய பேர் போனாங்களா, அங்கே போயிருக்கிறார். மேதகு படம் வரும்போது சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்களா, அங்கே போயிருக்கிறார். யாரெல்லாம் எங்கெல்லாம் பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் போய் நிற்பார். அந்த களங்களில் போயிட்டு அது வரைக்கும் எந்த களத்துக்கும் வரமாட்டார். ஆனால் அவங்க மேடை போட்டாங்கன்னா அந்த மேடையில் நின்று நாம் தமிழர் கட்சியை வசைப்படுவார். அதே மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு வழக்கு போட்டிருக்கிற ஒரு செயல்பாடு, அந்த செயல்பாடை நாம் தமிழர் கட்சியே எதிர்த்துருக்கு, அண்ணன் சீமானே எதிர்த்து பேசியிருக்கிறார். அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக ஒரே கருத்து நிலையில் பேசியிருந்தாலும் அந்த நபர் வந்து பின்னாடி வந்து நின்ன உடனே அவரை எதிர்க்கணும்னா அவரை எதிர்த்துருக்கணும். ஆனால் அண்ணன் சீமானையே எப்படி எதிர்த்து பதிவு போட்டாருன்னு பார்த்தீங்க. இவர் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் குறை சொல்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார். ஏதாவது ஒன்று நமக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு வராதான். அந்த காத்து கொண்டிருக்கிறதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடச்சிதுன்னா தனிப்பட்ட வன்மங்களை கட்சியின் மீது கொட்டுவது. எது நடந்தாலும் அது இந்த கட்சியினால தான் தப்பாக நடந்துச்சு அப்படின்னு காட்டுறது. இதெல்லாம் யாருக்கு உதவுதுன்னு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த தம்பி இந்த பதிவை போட்ட உடனே திமுக தரப்பில் எல்லாரும் எடுத்து எந்த அளவுக்கு கடைசியில் நேற்று சுபவீரபாண்டியன் ஒரு காணொலி போட்டிருக்கிறார். ஆடு மாடுகள் மாநாடு நடத்துகிறாரு. ஆனால் அந்த ஆடு மாடுகள் மேய்ச்சலை தடுத்து நிறுத்திய வழக்கை தொடுத்தவர் பின்னாடி வைத்து கொண்டுன்னு பாரிசாலன் பேசினதையே சுபவீரபாண்டியன் பேசுகிறார். பாரிசாலன் எடுத்து கொடுத்த கருத்தை தான் சுபவீரபாண்டியனும் ட்விட்டரில் இருக்கிற நிறைய 200 ரூபாய் ஊப்பிகளும் பேசுகிறாங்கன்னா 200 ரூபாய் ஊப்பி தானா இந்த பாரிசாலன்ற கேள்வி உங்களுக்கும் வருதா?